தோழிகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. அப்புறம் இந்த பக்கமா வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போணும். வந்துட்டு உடனேலாம் கிளம்பிடக்கூடாது. இருந்து, சாப்பிட்டுட்டு 2 நாள் தங்கிட்டு பொறுமையா தான் போணும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஓவரா பாசம் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு டாபிக் அப்படி. குட் மேனர்ஸ். என்னோட குட் மேனர்ஸ காட்ட தான் இப்படி ஒரு பில்டப். சரி, நிகழ்ச்சிய பார்ப்போமா? மொபைல நோண்டிக்கிட்டு இருந்த பவித்ராவை பார்த்து அம்மா, பவித்ரா நீ எத்தனையோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்ட, ஆன்லைன் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிடுற, ஆனா இன்டர்வியூல உனக்கு போயிருது, ஏம்மா அப்படின்னு கவலையோட கேட்ட உடனே பவித்ரா எரிச்சலோட, அனாவசியமா என்னை கேள்வி கேட்காம எனக்கு காஃபி கொண்டு வாங்கன்னு சொன்னா. அம்மா விடல. நீ எதுல தப்பு பண்றன்னு உனக்கு தெரிஞ்சாத்தானே நீ உன்னைய திருத்திக்கிடலாம்னு சொல்ல, பவித்ரா வாய பொத்திக்கிட்டு உள்ள போக மாட்டீங்கன்னு கத்துனா. அப்போ பவித்ரா பவித்ரான்னு ஒரு குரல் வெளியே இருந்து கேட்டுச்சுது. அத கேட்ட பவித்ரா, அம்மா யாரோ கூப்பிடுறது மாதிரி தெரியுது இல்லையா, காது கூடவா கேக்கல, போய் கதவை திறங்கன்னு சொன்னா. அம்மா கதவை திறக்க, நான்தாம்மா வினிதா, நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டுட்டே உள்ள வந்தா பவித்ரா கூட படிச்ச வினிதா. அம்மாவா கிட்ட, ஏதோ இருக்கேம்மா, நீ பெங்களூர்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்கறதா கேள்விப்பட்டேன், உனக்கும் வேலை கிடைச்சு ரொம்ப நாளாயிருக்கும் இல்லையாமான்னு கேட்ட உடனே வினிதா, ரொம்ப நாளா, கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுதுமா, பவித்ரா இருக்காளான்னு கேட்டா. இருக்கான்னு சொல்லிட்டு அம்மா வினிதாவை உள்ள கூட்டிட்டு வர, பவித்ராவை பார்த்ததும் வினிதா சந்தோஷத்தோட, ஹாய் பவித்ரா எப்படி இருக்கன்னு கேட்டா. அதுக்கு பவித்ரா, வா வினிதா, உன்னைய பார்த்து எவ்வளவு நாளாச்சுதுன்னு சொன்னா. வினிதா பவித்ராவை பார்த்து அசந்துட்டா. என்னடி உன்னைய ஆளே அடையாளம் தெரியல, எவ்வளவு குண்டா இருக்கன்னு சொன்னா. பவித்ரா அதை கவனிக்காம, இப்போ உனக்கு என்ன லீவான்னு கேட்டா. அதுக்கு வினிதா, இல்ல நான் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், எனக்கு எங்க வீட்ல மாப்பிள பார்த்து வச்சிருக்கறாங்க, அதான் என்னைய வரச் சொன்னாங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா அடுத்த மாசமே கல்யாணம் இருக்கும். ஆமா நீ எங்க வேலை பார்க்கன்னு வினிதா கேட்டா. அதுக்கு பவித்ரா, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா. வினிதாவால நம்ப முடியல. என்னடி சொல்ற, 5 வருஷமாவா நீ வேலை தேடிக்கிட்டு இருக்கன்னு கேட்டா. அதுக்கு பவித்ரா, எல்லா டெஸ்டையும் கிளியர் பண்ணிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வரைக்கும் போயிருவேன், அதுல எனக்கு போயிருதுன்னு சொன்னா. ஏன் அப்படின்னு புரியாம கேட்டா வினிதா. அதுக்கு பவித்ரா, சிபாரிசு பண்ணி மத்தவங்க வேலையை எடுத்துக்கிறாங்களோ என்னவோன்னு அலட்சியமா பதில் சொன்னா. உடனே வினிதா, எல்லா இடத்துலயும் அப்படி சொல்ல முடியாது, உன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நீ திருத்தணும்னு அக்கறையோட சொன்னா. ஆனா பவித்ராவுக்கு அத கோபத்தை கிளப்பி விட்டுச்சுது. உனக்கு வேலை கிடைச்சிட்டுதுங்கிற திமிர்ல பேசுறியான்னு சத்தமா கேட்டா. வினிதா புரியாம, என்ன பவித்ரா, என்ன பேசுற நீன்னு கேட்டா. அதுக்கு பவித்ரா, உனக்கு வேலை கிடைச்சு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் ஆயிட்டுது, இப்போ கல்யாணம் வேற ஆகப் போகுது, அந்த பெருமையில பேசுறியான்னு எகத்தாளமா கேட்க, வினிதா, பவித்ரா வார்த்தைய அளந்து பேசுன்னு சொன்னா. உடனே பவித்ரா, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, அதுக்காக நான் உங்களுக்கெல்லாம் இளக்காரமா போயிட்டேன்ல அப்படின்னு கேட்டா. அப்போதான் அம்மா வினிதாவுக்கு காஃபி எடுத்துட்டு உள்ள வந்துகிட்டே, பவித்ரா கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றதுக்குள்ள பவித்ரா கத்த ஆரம்பிச்சா. அம்மா நீங்க இதுல தலையிடாதீங்க. வினிதா எழும்பி வாசலுக்கு போனா. அம்மா அவளை பார்த்து, வினிதா உனக்கு காஃபி போட்டுட்டு வந்தேன், இத குடிச்சிட்டு போன்னு சொல்ல, வினிதா, இன்னொரு நாள் பார்க்கலாமா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்தா பவித்ரா, இந்த காஃபிய குடின்னு அம்மா பவித்ரா கிட்ட காஃபிய கொடுக்க, பவித்ரா அதே கோபத்தோட, எனக்கு காஃபி வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், என் பக்கத்துல வராதீங்க, என்னை கொஞ்ச நேரம் தனியா நிம்மதியா இருக்க விடுங்கன்னு கத்துனா. அம்மா மெதுவா, இப்படி அனாவசியமா எல்லார் மேலையும் கோபப்படாதமா, நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ, அதுக்கு தெளிவான மனசோட ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்ல, பவித்ரா, அம்மா இங்க இருந்து போங்கன்னா போங்களேன்னு கத்துனா. உடனே அம்மா, தேவனே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், என் பொண்ணுக்கு நல்ல புத்திய கொடுப்பான்னு கடவுள்கிட்ட வேண்ட, பவித்ரா அம்மாவை பார்த்து, அப்போ எனக்கு கெட்ட புத்தி இருக்குதான்னு கேட்க, அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் பவித்ரா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. மேனேஜர் அவளை பார்த்து, மிஸ் பவித்ரா, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க நல்லா பதில் சொல்லிட்டீங்க, கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, இத்தனை வருஷமா உங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு கேட்டாரு. அதுக்கு பவித்ரா, எல்லா இன்டர்வியூஸ்லயும் எல்லா ஸ்டெப்ஸையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவேன், ஆனா கடைசியில ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல போயிரும்னு சொன்னா. அந்த நேரம் ஒரு பியூன் வந்து 2 காஃபிய வச்சுட்டு போக, மேனேஜர் பவித்ராவை பார்த்து, இந்தாங்க மிஸ் பவித்ரா, இந்த காஃபி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. பவித்ரா ஒன்னும் சொல்லாம காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சா. மேனேஜர் அவகிட்ட, எதனால உங்களால கடைசி ஸ்டெப்ப கிளியர் பண்ண முடியலன்னு கேட்டாரு. அதுக்கு பவித்ரா, எல்லா இடத்துலயும் ரெக்கமெண்டேஷன் தலைவிரிச்சு ஆடுது, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண யாரும் இல்ல, அதனால எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா. அதுக்கு மேனேஜர்,
ஒட்டுமொத்தமா எல்லாரையும் அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. அதுக்கு நிச்சயமா அப்படின்னு பவித்ரா பதில் சொன்னா. அதோட இன்டர்வியூ முடிஞ்சிட்டது. பவித்ரா மெதுவா அங்க இருந்த கேண்டீனுக்கு போனா. அங்க அவ கிளாஸ்மேட் ரவி உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தான். ஒருத்தர் பார்த்து விஷ் பண்ணிக்கிட்டாங்க. ரவி பவித்ரா அவன் ஆபீஸுக்கு வந்த விஷயத்த கேட்க பவித்ரா இன்டர்வியூவை பத்தி சொன்னான். உடனே ரவி, எங்க ஆபீஸ்ல உடனே ரிசல்ட்ட சொல்லிருவாங்க. நான் உள்ள போய் விசாரிச்சுட்டு வர்றேன். எங்க கேண்டீன் கட்லெட் நல்லா இருக்கும். நீ உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இரு. நான் என்னன்னு விசாரிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனான். 10-15 நிமிஷத்திலேயே திரும்பி வந்தான். நீ எல்லா கேள்விக்கும் நல்லாத்தான் பதில் சொன்னியா, ஆனா அப்படின்னு இழுத்தான். ஆனா என்ன சொன்னாங்கன்னு கேட்டு பவித்ரா அவனை அவசரப்படுத்தினா. ரவி மெதுவா சொல்ல ஆரம்பிச்சான். உனக்கு பேசிக் மேனர்ஸ் கொஞ்சம் கூட தெரியலன்னு சொல்றாங்க. நீ உட்கார்ந்திருந்த தோரணையில மரியாதையே இல்லையாம். உன்னோட பேச்சு ரொம்ப ரூடா இருந்துச்சாம். அவங்கள சார்னு நீ ஒரு தடவை கூட அட்ரஸ் பண்ணலையாம். அவங்க உனக்கு கொடுத்த காஃபிக்கு நீ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையாம். அப்புறம் அடுத்த கம்பெனிஸ குறை சொல்லி இருக்கன்னு சொன்னான். அதுக்கு பவித்ரா, அப்படி நான் யாரையும் குறை சொல்லலையேன்னு சொன்னான். அதுக்கு ரவி, எல்லா கம்பெனிகள்லயும் ரெக்கமெண்டேஷன்ல தான் எடுக்காங்கன்னு சொன்னியா, அது அவங்கள குறை சொல்றது மாதிரி தானே அப்படின்னு கேட்டான். அதுக்கு பவித்ரா, அது உண்மைதானன்னு கேட்டா. அதுக்கு ரவி, இல்ல அது உண்மை இல்ல. உன்னுடைய டோன், ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அதான் உன்னை அவங்க செலக்ட் பண்ணலன்னு சொன்னான். உடனே பவித்ரா, அவங்க நமக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க கால்ல போய் நம்ம விழ முடியுமான்னு கொஞ்சம் காட்டமாவே கேட்டா. அதுக்கு ரவி, கால்ல விழ வேண்டாம், அவங்க கிட்ட மரியாதையோட பவ்யமா பேசணும் இல்லையா அப்படின்னு மென்மையா சொன்னான். அதுக்கு பவித்ரா அலட்சியமா, அப்படியெல்லாம் நான் யார்கிட்டையும் பேசி எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னான். அதுக்கு ரவி, பழக்கங்கிறது நாம பழகிறது தானே பவித்ரா, பழகிக்கிட்டா போச்சு, வராதுன்னு எதுவுமே இல்லைன்னு சொன்னான். உடனே பவித்ரா, இங்க எல்லாருமே மாய்மாலக்காரங்க, சுயநலவாதிங்கன்னு ஒட்டு மொத்தமா சொன்னான். அதுக்கு ரவி, நம்ம குறைய மறைக்க மத்தவங்கள குறை சொல்லக்கூடாது பவித்ரான்னு சொல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பவித்ரா கிளம்புனா. உடனே ரவி, பவித்ரா கட்லெட் சாப்பிடாம போறியேன்னு சொல்ல, உங்க ஆபீஸ் கட்லெட்டை நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு போனா பவித்ரா. வணக்கம் தோழிகளே. இந்த கதையில பவித்ரான்னு ஒரு கேரக்டரை பார்த்தோம். இவ யார் கூட பேசினாலும் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம பேசுறா. இவ நல்ல அறிவாளி தான், திறமைசாலி தான். ஆனா நற்பண்புகள் இல்லாததுனால அவளுக்கு வேலை கிடைக்கல. நமக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு மெஷின் ஸ்மூத்தா ஓடுறதுக்கு எண்ணெயோ கிரீஸோ போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் வாழ்க்கைங்கிற மெஷின் ஸ்மூத்தா போடணும்னா நமக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும். சரி, இதை பற்றி இன்னும் விரிவா கலந்துரையாடல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நடுவுல மிஸ்ஸஸ் ஜெபஷிந்தி ஆல்வின் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் அக்கா. நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். குட் மேனர்ஸ் அப்படிங்கிற கதையை பார்த்தோம். இந்த பவித்ரா கொஞ்சம் மேனர்ஸ் இல்லாமல் தான் இருக்கிறா. இந்த காலத்தில் நிறையா பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்களேன். ஆமாம், நம்ம இப்போ பார்த்த இந்த சம்பவத்தில் பவித்ரா அவள் முதல்ல இருந்தே பார்க்கும்போது கடைசி வரைக்கும் அவள் யாருக்குமே எந்த மரியாதையும் கொடுக்கல. அதே போல் கடைசி வரைக்கும் தன்னோட தவறுகள் என்ன என்பதை அவள் என்ன செய்யலை, கண்டுபிடிக்கவே இல்லை, புரிஞ்சுக்கவும் இல்லை. அதனால தான் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அவள் என்ன செய்கிறா, அதில் ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்கிறாள். முதல்ல அவங்க அம்மா அவளுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. நம்ம உலகத்தில் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனைகள் கொடுத்து நம்மளை வழிகாட்டுறதே நம்முடைய பெற்றோர்கள் தான். அந்த ஆலோசனையை கூட அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல அந்த கீழ்ப்படுகிற தன்மை அந்த பவித்ராட்ட நம்ம பார்க்கவே முடியலை. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல குணங்களில் அந்த மரியாதை என்பது ஒரு முக்கியமான குணம். அவள் ஒவ்வொரு தடவையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் அங்கே கொண்டு நிறுத்தவும் அவங்க ஒரு குட் மார்னிங் சொல்லக்கூட அவளுக்கு மனசு வரமாட்டேனுது. அடுத்து காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. நம்மனா என்ன செய்வோம், காஃபியை வாங்கின உடனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிப்போம். ஆனால் அவள் அந்த காஃபியை வாங்குறா, அவள் பாட்டு குடிக்கிறா. அதே போல் அவளோட பாடி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு இது. யார்கிட்டையும் கோபப்பட்டு எரிச்சலோடு பேசுகிற அந்த குணங்கள் அவள்கிட்ட இருக்குது. பிள்ளைங்க இந்த காலத்தில் மரியாதையை கற்றுக்கணும். பெரியவங்களுக்கு எந்த இடத்துல என்னென்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னது உலக பிரகாரமாக நம்ம எங்கெங்கே போகிறோமோ போகிற இடத்துல யாரை பார்த்தாலும் நம்மளை விட மூத்தவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். மரியாதை என்பது நம்ம உள்ளத்துலேருந்து எப்பவும் வெளிப்படுகிற ஒரு வெளிப்பாடு.
அந்த வெளிப்பாடு நல்லா இருந்தாலே எந்த இடத்துலையும் நமக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும். அந்த குணங்களை பிள்ளைங்க சின்னதுலேருந்தே கற்றுக்கணும். அந்த மரியாதைன குணம் வந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. எங்கள் சொந்தத்தில் ஒரு பிள்ளைக்கு திருமணத்திற்கு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உங்கள் மாமியார் கொஞ்சம் கஷ்டமாக இருப்பாங்க, கொஞ்சம் கடினமாக இருப்பாங்க. அப்போ நான் அவளுக்கு உடன் பயந்து, ஐயையோ ரொம்ப மாமியார் கடினமானவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் வந்து ரொம்ப இதானா. உடனே அங்கே ஆலோசனை கொடுக்கறதுக்கு பக்கத்துலேருந்து அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இல்லைம்மா நீ உங்கள் மாமியார்கிட்ட பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை மாமி மாமி அப்படின்னு சொல்லியே நீ பேசிடு, அப்போ அவங்கள சமாளிச்சலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையாவா மாமி மாமின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஃபேமிலி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அவளை ஒரு மகா போல இன்னைக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. இதுதான் மரியாதை. நம்மளும் அப்படிதான். நம்ம குடும்பத்தில் நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்கள வாய் நிறைய என்ன கூப்பிடணும், தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பேரப்பிள்ளை நம்மளை இவ்வளவு அரவணைச்சு கூப்பிடுது அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சிருவாங்க. அதே போல் நம்முடைய உறவுகள் சித்தப்பா சித்தி பெரியப்பா அவங்களுக்கெல்லாம் அந்த உறவு முறைகளை சொல்லி நம்ம சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு பாசமும் மரியாதையும் வரும். அதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட பழகுறோம், அப்போ அவங்கள தொட்டு ஏடி எப்படி இருக்கிறா, அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பெரிய மரியாதை வருது. அப்போ நம்ம போகிற இடங்களில் எந்த இடம்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும், மரியாதையை கற்றுக்கணும். அதே தான் இவள் தவற விட்டுட்டா. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் மரியாதை என்பதே அவள்கிட்ட இல்லாதனால தான் ஒவ்வொன்றிலையும் அவள் என்ன செய்கிறா, அதுலேருந்து தவற விட்டு வர்றா. அடுத்து வந்து அவள்கிட்ட என்ன பணிவு இல்லை. பணிவு என்பது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு இடத்துல போனாலும் நம்ம பணிவாக பேசி பழகணும். பெரியவங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க பேச்சிலேருந்து நம்ம ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி பணிந்து போயிட்டோன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல இது இருக்கும். அந்த ஒரு ஆஃபீஸில் போய் இருக்கும்போது கூட நம்ம என்ன செய்யணும், உட்கார்ந்துருக்கும் போதும் ஒரு பணிவான ஒரு முறையில் இருக்கணும். அவங்கள பார்த்து வணக்கம் சொல்லும்போது மரியாதையாக ஒரு பணிவான ஒரு கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு திருப்தி வந்துடும். உடனே இந்த பிள்ளை நல்ல பணிவான ஒரு பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வராங்க. அடுத்து வந்து அன்பு. அன்பு வந்து மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் வந்து அன்புக்காக ஒரு அதிகாரமே நம்ம 1 கொரிந்தியர் 13 பார்க்குறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை இராது, தன்னை தற்புகழ்ச்சியை நாடாது, இருமாப்பாயிராது அப்படின்னு சொல்லி நிறைய அதை பற்றி சொல்லிகிட்டே வராங்க. அந்த அன்பு வந்து நம்ம மனசில் வரும்போது அந்த பூங்காவனம், அன்பு என்னும் பூங்காவனத்தில் நிறைய ரோஜாக்கள் என்ன செய்யும், மலரும். அப்போ அன்பு நம்மகிட்ட வரும்போது நம்ம சுற்றி என்ன செய்யும், ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி என்ன செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரிதான், வீட்டில் நம்ம சொந்தங்கள்னாலும் அவங்கள்ட்ட பூரண அன்பை நம்ம செலுத்தும் போது அந்த உறவுகள் இன்னும் மேம்படும். வீட்டிலனாலும் சரிதான், நம்ம என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒரு சகோதர அன்பில் என்ன செய்யணும், ஒருவருக்கு நம்ம என்ன செய்யணும், முந்திக் கொள்ளணும். வீட்டுக்குள்ளே முதல்ல அன்பு செலுத்த பழகணும். பிள்ளைங்க எந்த பிள்ளைங்கனாலும் சகோதர சகோதரிகள்கிட்ட அன்பாக நடக்கணும். இப்போ 2 பிள்ளைங்க இருக்க வீடுகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பேச்சு இல்லாமல் இருக்குது. அதே போல் சித்தப்பா பெரியப்பானி பார்த்தா அம்மா இது யார், சித்தப்பா தானே அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க எனக்கு இது யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. அப்போ அந்த உறவுகள் மேம்படணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி பிள்ளைங்க வந்து என்ன செய்யணும், அன்பை அதிகமாக வெளிக்காட்ட வேண்டும். சித்தப்பா வீடுகளுக்கு போனோம், பெரியப்பா வீடுகளுக்கு போனோம், அப்படி சொந்தங்களுக்குள்ளே என்ன செய்யணும், போய் வந்து இருக்கும்போது தான் அந்த அன்பு என்ன செய்யும், பெருகும். இது ஒன்று. அடுத்து வந்து பிள்ளைங்க வந்து என்ன செய்யணும், ஒரு வீட்டெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும். இது ஒரு முக்கியமானது. நம்ம மனசு நல்லா இருக்கும்போது நம்ம வீடுகளையும் நம்ம நல்லா வச்சுருப்போம். நான் இப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது முதல்ல போகும்போதே வரவேற்பு, அழகான கொடிகள், அழகான செடிகள் சுற்றி அழகா அப்படி இந்த வீடு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி வீட்டுக்குள்ளே போன உடனே வந்த உடனே ஒரு பொண்ணு கையில் அப்போ தான் வீடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா, மாப்போடு நின்றுட்டுருக்கிறா. வந்து ஆண்டி வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி பணியோடு என்ன செஞ்சா வரவேட்டா. உட்காருங்க ஆண்டி, அம்மா வர சொல்கிறேன் அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருந்தா. ஒரு 10 நிமிஷத்தில் உள்ளே போனால் அடுத்து டீ எடுத்துகிட்டு வந்தாள். வந்துட்டு அவங்க அம்மாவும் எங்கூட உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவள் வேலையை முடிச்சுட்டு திருப்பி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே டிஃபனை ரெடி பண்ணிவிட்டு ஆண்டி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டான். அந்த நேரம் தான் நான் அவங்க அம்மாட்ட கேட்டேன், அவங்க பொண்ணு எங்கே அப்படின்ட்டு கேட்டேன். இருந்தாலும் இல்லை, இப்போ தானே வந்துட்டு போனாலா, அவள் தான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வீடெல்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டோடன்னு சொன்னாங்க, எல்லாமே பார்த்துக்கிறது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி அந்த மரங்கள் செடிகள் எல்லாமே பார்க்குறது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு எப்படி டைம் இருக்குது, இவ்வளோத்துக்கும் அவள் அப்போ MBBS 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறான்.
அந்த பொண்ணு வந்து நாங்கள் போனோடன் அவ்வளோ ஒரு பணிவு, அவ்வளோ அடக்கம், அந்த வீடை கூட ரொம்ப க்ளீனாக அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தா. எங்கள் வீட்டில் கூட என்னோட சின்ன பையன் சின்னவனாக இருக்கும்போது இருந்தே நான் என்ன செய்வேன்னா, வீடு தொடச்சி கொடுத்தேன்னா நான் உனக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பேன். அதாவது 50 ரூபாய்க்கு உள்ள ஒரு டைரி மில்க் வாங்கி கொடுத்துருவேன். அழகாக வீடாக நீட்டாக பண்ணிடுவான். பையன்தான், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கங்கள் வீட்டில் இருந்தே ஆரம்பிக்குது. இனி வந்து பிள்ளைங்க வந்து இரக்கம் காட்டணும். நம்ம வந்து ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்கிட்ட அந்த இரக்க குணங்களை பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. யாராவது கஷ்டப்படவங்கள கண்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை ரோட்டில் தான் ஒரு கண் பார்வை இல்லாதவங்க இருக்கிறாங்க, ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க, அப்போ அவங்கள கூட்டி கொண்டு இந்த சைடு விடணும். நம்மளாம் செய்திருக்கிறோம். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒரு தாத்தாவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூட்டி கொண்டு அந்த சைடு கொண்டு விடுவோம். ஆனால் இப்போல்லாம் யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. அடுத்து நம்ம பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணும்போது சில காட்சிகளை பார்க்க முடியுது. அப்போல்லாம் வயசானவங்க அல்லது ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நின்னாங்கன்னா நம்ம ஒழுங்காக எழும்பி என்ன செய்வோம், உடனே உட்காருங்க அப்படின்னு சொல்லி சீட் கொடுத்துருவோம். அவங்களும் உட்காந்துருவாங்க. இப்போ யாருமே யாரையும் என்ன செய்ய மாட்டேனாங்க, கண்டுட மாட்டேன்றாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த குணங்கள் சின்னதுலேருந்தே வரணும். அடுத்து வந்து இன்னைக்கு இதெல்லாம் அந்த குணங்கள் எல்லாம் தானாக வர்றதில்லை. வீட்டில் பெற்றோர்கள் வளர்க்குற விதத்துலேயும் குணங்கள் வருது. நம்ம சின்னதுலேயே பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், சண்டே கிளாஸ் அனுப்பணும். நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி சின்னதில் பைபிள் கிளாஸ் என்னன்னே தெரியுதில்ல. அதே போல் நான்லாம் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அம்மா படிக்க முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அதிகாரம் படிக்கணும், அடுத்து முழங்கால் போட்டு ஜெபிச்சு விட்டு தான் என்ன செய்யணும், படிக்க உட்காரணும். அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. இன்றைக்கும் அதனால் நம்ம நல்லா இருக்கிறோம், நிறைய வேத வசனங்களை கற்றுக்கிறோம். ஆனால் இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு ஐயோ அந்த நேரத்தில் பிள்ளைங்க ஒரு கொஸ்டின் படிச்சிடாதா அப்படின்னு நினச்சிட்டு பெற்றோர்கள் அதை வழிகாட்ட மாட்டேன்றாங்க. என்னென்னா பிள்ளைங்களை உட்கார வச்சு ஒரு பைபிள் ஒரு அதிகாரம் நீ படித்து முடிச்சுட்டு முழங்கால் படிட்டு வேதம் வாசித்து விட்டு அப்புறமா நீ உன்னோட பாடத்தை எவ்வளோ நேரம் வேணாலும் படி அப்படின்னு சொல்லும்போது அந்த நல்ல ஒரு பண்புகள், அந்த பைபிளே படித்தாலே நமக்கு நிறைய பண்புகள் அங்கேயே இருக்குது. ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஒவ்வொரு பண்புகளை கற்றுக் கொடுக்குது. அதை இன்றைக்கி என்ன செய்ய மாட்டேன்றாங்க, பிள்ளைங்க செய்ய மாட்டேன்றாங்க. அடுத்து வந்து பிள்ளைங்க நிறையா நேரம் இந்த நேரம் மொபைலில் செலவழிக்கிறாங்க. அது வந்து ஒரு குட்டி சாத்தான் போல் மொபைல் ஒன்று, டிவி ஒன்று. இதுலேயும் வந்து அதிக நேரத்தை செலவு பண்ணும்போது நம்முடைய உடம்பு தான் இன்றைக்கி பாதிக்கப்படுது. நிறைய பேருக்கு கண் பாதிக்கப்படுறது, உடல் ரீதியாக மன ரீதியாக தூக்கத்தை இழந்துடுறாங்க. அல்லது ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போதோ நம்ம ஏதோ ஒரு வேலை சொன்னாலோ அல்லது இதை செய்யுமா அப்படின்னு சொன்னால் கூட பிள்ளைங்களுக்கு அந்த எரிச்சல் வருகிறது. ஆனால் பெற்றோர்கள் இதற்கு முன்மாதிரியாக இருக்கணும். வீடுகளில் பெற்றோர்களும் சில நேரங்களில் பிள்ளைங்க கூட என்ன செய்யறதில்ல, தன்னோட செலவு பண்ணுறதில்ல. அவங்களும் ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு மொபைலை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லதாக போயிடுது. நம்ம அம்மா அந்த பக்கம் இருக்கிறாங்க, அப்பா அந்த பக்கம் இருக்காங்க, நம்ம இன்னொரு பக்கம் உட்காந்துடுவோம் அப்படின்னு இதுக்கு பிள்ளைங்க போயிடுறாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு ஒரு நல் வழிகாட்டிகளாட்டு பெற்றோர்கள் இருக்கணும். அடுத்தால நான் ஒரு ஆசிரியை, அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, என்கிட்ட வர்ற பிள்ளைங்க என்னோட குழந்தைங்க தான். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கல்வியை சொல்லி கொடுக்கறத விட நிறைய ஆளுமை பண்புகளை நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். நான் இன்னைக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல வேண்டியது இருக்குது. வெறும் கல்வியை மட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா போதாது. அதாவது அவங்க ஆளுமை பண்புகளையும் நம்ம வளர்க்கணும். முதல்ல பிள்ளைங்க வந்து அந்த பாட புத்தக சுமையோடு வீட்டில இருந்து சில சுமைகளையும் தூக்கிட்டு தான் வராங்க. ஆனால் முதல்ல அவங்களோட சுமைகள் என்ன, அதுலேருந்து அவங்கள வெளிக்கொணரணும். அவங்க மனசுல என்ன இருக்கு அதை அறிஞ்சு அவங்கள நல்வழிப்படுத்துறது தான் ஒரு ஆசிரியரோட கடமை. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது ஒரு ஆசிரியரோட கடமையா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்து படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நற்பழக்கங்கள் பலதை என்ன செய்யறாங்க, விட்டுறாங்க. அதனால அந்த பழக்கங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தா தானாகவே நல்ல படிப்பு வரும் அப்படின்னு தான் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தாதான் இன்னைக்கு இனி வர்ற காலத்துல உள்ள பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அதுல இல்ல பிள்ளைங்கிட்ட இன்னைக்கு நிறைய கெட்ட குணங்கள்னு சொல்ல போனா நிறைய கோபப்படுறாங்க. அதாவது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளை கூட அவங்களுக்கு வந்து அன்பா கொண்டு போக முடியல. எப்பவுமே அவங்களுக்கு ஒரு கோபம் வர்றதுனால அவங்களுக்குள்ள சண்டைகள் அதிகமாயிருது. இதனால இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன மேட்டர் தான், ஆனா வந்து அதை பெருசுப்படுத்தி அது கடைசியில பெரிய அளவுல போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பிள்ளைங்க சின்னதுலயே நல்ல கருத்துக்களை என்ன செய்யணும், இது பண்ணும், கோபத்தை முற்றிலுமா விட்டுறணும். இனி அடுத்து வந்து என்னன்னா ஒரு பொறாமை. என்னன்னா அவ நல்லா இருக்கிற, அந்த பிள்ளைய விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம லெவல் என்ன அந்த லெவல்லே தான் போயிட்டு இருக்கணும். அடுத்தவங்கள நம்ம கூட என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணி அவங்கள போல இருக்கணும்,
சரி அவன் காஸ்ட்லி பைக் வச்சிருக்கிறான், எனக்கும் பைக் வேணும் அப்படின்ட்டு வீட்டில் போய் பிள்ளைங்க என்ன செய்றாங்க, இன்னைக்கு சண்டை பிடிக்கிறாங்க. இதனால என்ன செய்யுது, சில பிள்ளைங்களுக்கு பைக்கே ஓட்ட தெரியாத பிள்ளைங்க பைக் எடுத்துட்டு போயிடறாங்க, கடைசியில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் விபரீதத்தில் முடிஞ்சிருது. இப்படி நிறைய சம்பவங்கள் நம்ம என்ன செய்வோம், தினம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசை பிள்ளைங்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் என்ன நிலைமை இருக்கு, நம்ம அப்பா ஒரு விவசாயி, நம்மளால இதுதான் செய்ய முடியும். அதனால அப்பாவுக்கு தகுந்த அளவுக்கு அவங்க அப்பா நமக்கு என்ன செய்வாங்களோ அதை நம்ம கேட்டு வாங்கிக்கணும். அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, ஆசை கூடாது. அடுத்து வந்து ஒரு ஆடம்பரம், வெளியே வந்து நம்ம அவரை பெரிய பணக்காரனா காட்டிக்கணும், ஒரு பணக்காரியா காட்டிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வர்றதுனால வீட்டுல ஒரு சண்டை, அப்பா அம்மாட்ட சண்டை போடுறது. எல்லா பிள்ளைங்களும் முதல்ல என்ன, மாதா பிதா குரு தெய்வம், இந்த நாளுக்கும் மரியாதை கொடுக்க பழகிட்டனாலே அவங்க வாழ்க்கை வந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையா மாறும். அதனால பிள்ளைங்கள்ட்ட என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு ஆசிரியர்கள் அதுல இருந்து அவங்க வெளிவரதுக்கு என்ன செய்யணும், எப்பவுமே ஒரு வழிகாட்டிகளாட்டு இருக்கணும். இனி சொசைட்டிலையும் பிள்ளைங்க பழகும் போது பிள்ளைங்க சில நேரம் வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். இதை யார் தான் கவனிக்கிறோம், நம்ம தான் கவனிக்கிறோம். இப்போ காலேஜ் போயிருக்கிற ஒரு பொண்ணு அல்லது பையன், 2 பேருமே ஒண்ணுதான், 2 பேருமே போயிட்டு வர்றதுக்கு 5 மணிக்கு காலேஜ் முடினா அவன் 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும். பிள்ளை வரல, 8 மணிக்கு தான் வரான் அப்படின்னு சொன்னா இதுல யார் அக்கறைப்படணும், பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் கண்டிப்பா இதுல கவனம் செலுத்தி பிள்ளைங்க எங்க போயிட்டு வராங்க, என்ன பண்றாங்க, இதை பேரண்ட்ஸ் கண்டிப்பா கவனிக்கணும். இனி அவங்க கூட சேர நண்பர்கள், எப்படிப்பட்ட நண்பர்களோட தொடர்பு வச்சிருக்கிறான் அப்படின்னதையும் கவனிக்கணும். நல்ல நண்பர்கள் இருந்தா ஓகே, இல்ல கெட்ட நண்பர்கள் இருக்கும்போது தொடக்கத்திலே நம்ம என்ன செய்யணும், அதை கட் பண்ணி விடுறதுக்கு பெற்றோர்கள் முயற்சி பண்ணணும். சில நேரங்கள்ல சில பணக்கார பிள்ளைங்க அப்படி இப்படின்னு பிள்ளைங்க செலக்ட் பண்ணி எங்கேயோ சுத்த போயிடுறாங்க, இவங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு கூட சில பிள்ளைங்க வர்றாங்க. ஆனா முதல்ல இந்த மாணவர்கள் என்ன பண்ணணும்னா தன்னோட பேரண்ட்ஸுக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும், பேரண்ட்ஸும் கவனிக்கணும், பிள்ளைங்களும் என்ன நினைக்கணும், நான் பெற்றோர் என்ன ஆலோசனை சொல்றாங்களோ அதுபடி நடக்கணும் அப்படின்னத பிள்ளைங்க செய்யணும். ஏன்னா நம்முடைய பெற்றோர்கள் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கிற ஆலோசனை நல் முத்துக்களா இருக்கும். அந்த நல் முத்துக்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கையில கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சக்சஸ் பண்ணலாம், நல்ல பிள்ளைங்களா இருக்கலாம். ஆமா, பெற்றோருடைய கடமையும் அந்த குட் மேனர்ஸை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல ரொம்ப இருக்கு. அதே மாதிரி இவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ 2 பக்கமும் 50% இருக்குது இல்லையா? ஸோ அப்படின்னா தான் நல்ல ஒரு குட் மேனர்டு சில்ட்ரனை நம்மளால வளர்க்க முடியும் இல்லையா? இதில் நீங்கள் டீச்சர்ஸ் பங்கும் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ டீச்சர்ஸும் இந்த பொறுப்பை உணரணும். ஏதோ போஷனை முடிக்கவே நமக்கு டைம் இல்லை அப்படின்னுட்டு கடன்னு போஷனை முடிச்சோமா, பிள்ளைகளை படிக்க வச்சோமா, மார்க்கு கொடுத்தோமா, அப்படி இருக்கக்கூடாது. நிறைய இடங்கள்ல அப்படித்தான் இருக்குது இல்லையா? படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு தேவை கண்டிப்பா. அந்த கோ கரிக்குலர், ஸ்கவுட், NSS, NCC இப்படிப்பட்ட இதுல எல்லாம் பிள்ளைங்க போகும்போது இன்னும் பண்றாங்க. ஆமா ஆமா, ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கும், அடுத்தவங்களோட எப்படி கோஆப்ரேட் பண்ணி இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுப்போம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம், எல்லாம் பிள்ளைங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அது எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கிளாஸ்மேட்ஸ், சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நமக்கு வந்து குட் மேனர்ஸை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்மளும் அதை கேட்ச் பண்ணணும். பிள்ளைங்க அதை வாங்கணும், வெளிப்படுத்தணும். அப்புறம் தான் நல்ல பிரஜைகளை நம்ம வந்து கண்டிப்பாக. ஆமாம், ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்ன தோழியரே, குட் மேனர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? நல்ல பழக்க வழக்கங்கள் சமூக பிணைப்பு மாதிரி மக்களுக்கிடையே ஏற்படும் மோதல்களை இவை தடுக்குது, ஒருத்தருக்கொருத்தர் நம்பிக்கையை உருவாக்குது. எதெல்லாம் குட் மேனர்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, எதுக்கு நம்ம குட் மேனர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி இப்படிப்பட்ட வார்த்தைகளை இயல்பாக உங்கள் உரையாடலில் சொல்லுங்கள். இதெல்லாம் மரியாதை தெரிவிக்கும் வார்த்தைகள். அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க நமக்கு செய்கிறத நம்ம அங்கீகரித்து பாராட்டணும். அப்போதான் அடுத்தவங்க தங்களுடைய உணர்வுகளும் நேரமும் முயற்சியும் பாராட்டப்படுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுவாங்க. பதிலுக்கு அவங்களும் உங்களை மரியாதையோடு வச்சுக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு, நம்ம காலையில் எழும்புன உடனே அம்மா நமக்கு ஒரு காஃபி போட்டு தர்றாங்க. ஏதோ நமக்கு காஃபி போட்டு கொடுக்கறது அவங்க கடமைங்கிற மாதிரி நாம் பிஹேவ் பண்ணுறோம். இது தப்பு. சிரிச்சுக்கிட்டே நன்றி சொல்லலாமே. அம்மா கிட்ட போய் நன்றியெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? நன்றி சொல்ல உங்களுக்கு அன்ஈஸியாக இருந்துச்சுது அப்படின்னா, அம்மா காஃபி சூப்பர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அம்மா தோளை தட்டிக்கிட்டு சொல்லுங்கள்.
உங்கள் அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் உங்களையும் தொத்திக்கிடும். காலை நேரம் எவ்வளவு ப்ளசண்ட்டாக ஆரம்பிக்குது இல்லையா? ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே மனமு வந்து சாரி சொல்லுங்க. சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுருங்க. ஈகோ பார்க்காதீங்க. மன்னிப்புங்கிற வார்த்தை 2 பக்கமும் பதட்டத்தை குறைக்கும், தவறான புரிதலை தடுக்கும். யாரையாவது ஏதாவது வேலை செய்ய சொல்லணும்னா ப்ளீஸ் சொல்லுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு மொட்டையாக சொல்கிறது ரூடாக இருக்கும். இதை கொஞ்சம் தயவு பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்குறவங்களுக்கு இதமாக இருக்கும். நீங்கள் செய்ய சொல்கிறத ஆசையாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் யார் எத்தனை மணிக்கு வர சொன்னாலும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு போயிருங்க. பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் சரியான நேரத்துக்கு வர்றது மூலம் அடுத்தவங்க நேரத்தையும் உணர்வுகளையும் நீங்கள் மதிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. உரையாடும் போது அடுத்தவங்க கண்களை பார்த்து பேசுங்க. அதே மாதிரி அவங்க பேசும்போதும் அவங்க கண்களை பாருங்க. நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சை நீங்கள் கவனமாக கவனிக்கலைன்னு நினச்சிக்கிடுவாங்க. இது உறவை பாதிக்கும். அடுத்தவங்க பேசும்போது இடையில குறுக்கிட்டு பேசாதீங்க. அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து கடைசியில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பேசும்போது பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க பேசும்போது தலையை ஆட்டி ஆமோதியுங்க. கண்களை விரித்து புருவங்களை உயர்த்தி ஆச்சரியப்படுங்க. புன்னகை செய்யுங்க. கைகளை உயர்த்தி பாராட்டுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்ககிட்ட அவங்க எல்லாத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் சொல்வாங்க. உங்கள் 2 பேருக்கும் இடையே பாசமும் நட்பும் அதிகரிக்கும். எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருங்க. உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அடுத்தவங்க ஏதாவது வேலை செய்ய கஷ்டப்படும் போது ஓடி போய் உதவி பண்ணுங்க. மேஜையை நகர்த்துறது, நாற்காலியை தூக்குறது, இப்படி சின்ன சின்ன வேலைகளை உற்சாகமாக செய்யுங்க. இப்போது டேபிள் மேனர்ஸை பார்ப்போமா? சாப்பிடும்போது வாயை திறந்து சத்தமாக சாப்பிடக்கூடாது. வாயை மூடியபடியே அமைதியாக மென்று சாப்பிடணும். விரல்கள் மட்டுமே சாப்பாட்டில் படணும். முழு கையையும் போட்டு அலப்பக்கூடாது. ரொம்ப குறிஞ்சு சாப்பிடாதீங்க. சாப்பாட்டு மேஜையில் உங்கள் முழங்கையை வைக்காதீங்க. உணவு சமைச்சவங்களையும் பரிமாறுறவங்களையும் பாராட்டுங்க. அடுத்தவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எழும்பக்கூடாது. அடுத்து டிஜிட்டல் மேனர்ஸ். மெசேஜஸ் வந்தால் உடனே பதில் அனுப்புங்க. பெரிய பதிலாக அனுப்பணும், அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா உங்கள் மெசேஜை பார்த்தேன் இன்னும் 2 நாளில் பதில் அனுப்புகிறேன் அப்படின்னு எழுதுங்க. ஆன்லைனில் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு மொபைலில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டோ ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டோ இருக்காதீங்க. இது உங்கள் பொறுப்பற்ற தன்மையை காமிக்குது. யாராவது ஃபோன் பண்ணுனா உடனே எடுத்து பேசுங்க. பேச முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா ஐ கால் யூ லேட்டர்னு மெசேஜ் போடுங்க. அப்படியும் போட முடியாட்டி எவ்வளவு சீக்கிரமாக அவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக கால் பண்ணிடுங்க. ஃபோன் வந்ததை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா மிஸ்டு கால் பார்த்த உடனே கால் பண்ணி பேசுங்க. சில பேர் எதிர்மறையாக பதில் சொல்லணும்னா ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க. என்னால் முடியாது, நான் இப்போ வரல, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத உடனுக்குடனே சொல்லிடுங்க. யாரும் உங்களை தப்பாக எடுக்க மாட்டாங்க. ஃபோனை எடுக்காட்டி தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லைன்னு நினைப்பாங்க. அடுத்தவங்க பர்சனல் ஸ்பேஸுக்குள்ளே போகாதீங்க. அதாவது தனிப்பட்ட எல்லைகளை மீறாதீங்க. அவங்க பொருட்களை தொடாதீங்க. அவங்க தண்ணி எடுத்து குடிக்காதீங்க. தொட்டு பேசாதீங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிச்சா நீங்கள் மரியாதைக்குரியவங்களாக மாறுவீங்க. உங்கள் அணுகுமுறை எல்லாருக்கும் பிடிக்கும். உங்ககிட்ட பேச எல்லாரும் ஆசைப்படுவாங்க. உங்கள் நட்பு வட்டம் பெருசாகும். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட நிறுத்திக்கிறேன். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. நமக்கு நல்ல பண்புகள் இல்லாட்டி பிறந்த வீட்லேயும் நம்மளுக்கு நல்ல பேர் இருக்காது, புகுந்த வீட்லேயும் நம்மளுக்கு மதிப்பு இருக்காது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க, உறவுகள் தக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம படிக்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ நமக்கு வெல்விஷஸ்ன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா? அதனால நல்ல பண்புகளோட சந்தோஷமாக வாழ்வோம்.